Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் JavaScript arithmetic operator பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்காக கிரியேட் பண்ண UI தான் இது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபைல் கார்டு மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் வந்து ப்ரொஃபைல் நேம் இருக்குது அண்ட் ஃபாலோ பட்டன் ஒரு லைக் ஐக்கான் கொடுத்துட்டு எவ்வளோ லைக் இருக்குன்ட்டு நான் இங்கே நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து என்னோட JavaScript ஃபைல் அண்ட் இது என்னோட HTML ஃபைல் அண்ட் இது என்னோட ஸ்டைல் ஷீட். ஓகே, இப்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்ன? ஸோ ஆல்ரெடி நம்ம ஆப்ரேட்டர்னால் என்ன, ஆப்ரண்ட்லாம் என்ன அப்படின்ட்டுலாம் இந்த சேனல்லே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து நம்பரில் வந்து அரித்மெட்டிக்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் நம்பர்ஸில் சில கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா அடிஷன், அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா சப்ட்ராக்ஷன், அண்ட் தேர்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து ECMAScript 6 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த வீடியோவில் இந்த எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டரை பற்றி நான் பேச போகிறதில்ல. ஸோ இதை வந்து நம்ம செப்பரேட்டாக ES6 வெர்ஷன் நம்ம வந்து பார்க்கும்போது அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா டிவிஷன், அண்ட் அதுக்கப்புறம் மாடுலஸ், அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அண்ட் ஃபைனலாக டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளோட யூஐயில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட நம்பர்ஸ் வேல்யூவை வந்து என்னோட யூஐயில் காட்டணும். ஸோ இங்கே நான் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இந்த லைக் கவுண்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கவுண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ வந்து மேனிப்புலேட் பண்ணி நம்ம யூஐயில் டிஸ்பிளே பண்ணலாம். அண்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக்கிங் இருக்குது. இதில் வந்து லைக் கவுண்ட்டுன்னு நான் ஒரு ஐடி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடியை வந்து ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் இந்த document.getElementById பற்றி உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட பேராகிராஃப் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் தான் இங்கே கிட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த பேராகிராஃப் எலமெண்ட்டோட டாம் ரெஃபரன்ஸை லைக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேரியபிள்ஸ் பற்றி தெரியலன்னா நான் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேரியபிள்ஸ் பற்றி அந்த வீடியோ வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, இப்போ லைக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் நம்மளோட பேராகிராஃப் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். லைக்ஸ் டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு, ஸோ இது வந்து ஒரு நம்பர் வேல்யூ தான், அதுக்காக 10 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 10ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணும் போது என்ன நடக்கணுங்கிறதுக்காக நான் அந்த பட்டனோட ரெஃபரன்ஸையும் கெட் பண்ணுறேன். ஹார்ட் ஐக்கானுங்கிற வேரியபிளில் வந்து நான் இந்த டாம் ரெஃபரன்ஸ் வந்து கெட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஹார்ட் ஐக்கான் அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹார்ட் ஐக்கானை வந்து நான் எப்போல்லாம் ப்ரெஸ் பண்ணுறேனோ இல்லை ஏதாவது அந்த எலமெண்ட்டை வந்து நான் ஏதாவது பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும் அப்படின்னு நான் ரைட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஈவெண்ட் வந்து கிளிக்னு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போல்லாம் நான் இதை வந்து கிளிக் பண்ணுறனோ அப்போ வந்து எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் ஈவெண்ட், நான் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறனோ இந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் இப்போ நான் கிளிக் பண்ணும் போதெல்லாம். ஸோ கால் ஆகும்போது என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக நான் கொடுத்த வேல்யூ டெக்ஸ்ட் என்னென்னா 110. இதை நம்ம HTML டேரெக்டாக கொடுத்தது. அண்ட் இப்போது நான் இந்த ஹார்ட் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா லைக் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், 10ஆக சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ஐடி கொடுத்துருக்கேன், பட் இது வந்து ஒரு கிளாஸ் நேம். ஸோ நான் அந்த ஐ டேக் வந்து ஐடி நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணதுமே வந்து அது சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இப்போ மறுபடியும் சேவ் பண்ணுறேன், பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இப்போது 110ங்கிறது நம்ம HTMLக்கு டேரெக்டாக கொடுத்த வேல்யூ. அண்ட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஹார்ட் ஐக்கான் நான் கிளிக் பண்ணும்போது லைக்ஸ் பேராகிராஃபோட டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்னவா சேஞ்ச் பண்ணுறேன் 10. ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணும்போது அது 10ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர்னா ப்ளஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் லைக் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ரியல் டைமில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம், அதில் வந்து லைக் ஐக்கான் வந்து வச்சுருக்கோம். ஸோ எப்போல்லாம் யூஸர் கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நம்ம லைக் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், பேசிக் கான்செப்ட். ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன்னா லைக் இப்போ ஆல்ரெடி வந்து 10ல் இருக்குது, +1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வந்து இது லெவலாக மாறிடுச்சு. இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணால் 2 நம்பரை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து டிஸ்லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து டிஸ்லைக் பட்டன் இல்லை, பட் நம்ம இதையே வந்து டிஸ்லைக் பட்டனாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணும் போதும் அதுலேருந்து ஒரு லைக் வந்து ரெடியூஸ் ஆகும், அதாவது அதுலேருந்து ஒரு லைக் வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம மைனஸ், அதாவது சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெவலில் இருந்தது, இப்போ நம்ம 10 - 1 9 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இந்த சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை 2 ஆப்ரண்ட் யூஸ் பண்ணி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போது 20 அப்படின்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இந்த ஆப்ரேட்டர் வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். அண்ட் இப்போ நம்ம 10/2 கொடுத்ததும் நமக்கு 5 வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து டிவிஷனுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ். இந்த மாடுலஸ் என்ன பண்ணோம்னா டிவிஷனில் நமக்கு வந்து ரிமைண்டராக வர வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10 - 2 கொடுத்தேன்னா எனக்கு 0 வந்து வரும். அதே நான் 10 - 3 கொடுத்தேன்னா எனக்கு 1 வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே நான் 2 கொடுக்கும்போது ஸோ எனக்கு ரிமைண்டர் இருக்காது, அதனால் எனக்கு வந்து 0 டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து ரிமைண்டர், நம்ம டிவிஷனில் வர ரிமைண்டரை வந்து கெட் பண்ணுறதுக்காக இந்த மாடுலஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ சேம் நான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு ++ வந்து நம்பரில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பட் இங்கே சேஞ்ச் ஆகலை. ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ++ன்னு நம்ம கொடுத்ததும் இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா கரண்ட் வேல்யூ கூட 1 ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 10ல் இருக்குன்னா நம்ம ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது அது லெவலாக இன்க்ரிமெண்ட் ஆகும். அண்ட் மறுபடியும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது 12ஆக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்தமாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு நம்பர் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லிட்ரல். ஸோ இப்படி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து வேரியபிளை தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ கன்சோலில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வேலிட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரண்ட். ஸோ ஆப்ரண்ட்னா என்னென்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ரண்ட் பற்றி உங்களுக்கு தெரியலனா அந்த வீடியோ வந்து பாருங்கள்.
ஸோ இப்போ நம்மளோட ஆப்ரண்ட் வந்து இங்கே 10, நம்ம ஆப்ரண்ட் வந்து 10லேயே இருக்குது. இப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் வந்து பண்ண முடியாது, ஏன்னா வந்து இது ஒரு லிட்ரல். ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அப்போ நம்ம இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து கரண்ட் லைக் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போது கரண்ட் லைக்குங்கிற வேரியபிளில் வந்து என்னோட வேல்யூ வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 10ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 10ன்னு சேஞ்ச் ஆன காரணம் இந்த கரண்ட் வேல்யூ வந்து இங்கே நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறோம், அதனால். நெக்ஸ்ட் டைம் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ லெவல் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் நான் கிளிக் பண்ணுறேன். 12, 13, 14. ஸோ இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ சேம் கண்டிஷன் தான், ஆப்ரண்ட் வந்து வேரியபிளாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போது நான் மைனஸ் கொடுக்குறேன். இது வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் கிளிக் பண்ணுறேன். அந்த அந்த டெக்ஸ்ட்டில் வந்து இந்த கரண்ட் லைக்கில் இருக்க வேல்யூ வந்து ஆட் ஆகுது. நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷன் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ மைனஸ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கும் இந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆப்ரேட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பல்காக 2 நம்பரை வந்து ஆட் பண்ணோம்னு நினச்சி அடிஷன் ஆப்ரேட்டர், நீங்கள் வந்து 1 by 1 வந்து உங்கள் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். சேம் தான், பல்காக வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர், அண்ட் 1 by 1 ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் இப்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலயமா நான் இன்னும் நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது மூலயமா நீங்கள் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.